உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 10 நாட்கள் நடைபெறும் 3வது காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த தகவலை வெளியிட்டார். மேலும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்குவதாக தெரிவித்த அவர் பிரத்யேக இணையதளத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார். முக்கிய நிகழ்ச்சிகள் காசியின் நமோ காட், அயோத்தி மற்றும் பிரயாகராஜ் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு மகா கும்பமேளாவை காணும் வகையில் காசி தமிழ்ச்சங்கமம் தேதி மாற்றி அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கெஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். வால்மீகி மற்றும் ஹனுமன் கோவில்களில் மனைவியுடன் வழிபாடு நடத்திய அவர் தேர்தல் அலுவலகம் வரை பாத யாத்திரையாகவே சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கெஜ்ரிவாலை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிடும் பர்வேஷ் வர்மாவும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவிற்கு எதிராக குற்ற வழக்கு தொடர மத்திய உள்துறை அமைச்சகம் அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்பதை சிறப்பு நீதிமன்றம் நிறுத்தி வைத்த நிலையிலும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது சூழலிலும் குற்ற வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் பாஜக மற்றும் RSS கைப்பற்றி உள்ளதாகவும், எனவே அவற்றிற்கு எதிராக மட்டுமல்லாமல் இந்திய நாட்டிற்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவதாக ராகுல் காந்தி பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவை பலவீனப்படுத்தும் சக்திகளை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவதே காங்கிரஸ் கட்சியின் வரலாறு என பாஜக தலைவர் நட்டா சாடியுள்ளார். அவர்களின் பதவி வெறி இந்தியாவின் ஒற்றுமை சமரசத்திற்கு உட்படுத்தி இருப்பதோடு மக்களின் நம்பிக்கையையும் வஞ்சித்து இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.